உண்மையிலேயே காங்கிரஸ் திமுகவினுடைய கூட்டணி இந்த 2026 தேர்தலுக்கு அவசியம் தான். நம்ம ஜனநாயகத்தின் மீதான ஒரு ஆபத்தை நம்ம வந்து சந்திச்சிட்டோம். என்னைக்காவது ஒரு தேர்தலில் 1 கோடி வாக்காளர்களை நீக்கிட்டு நீங்கள் தேர்தல் நடத்திருக்கீங்களா? உங்கள் தாத்தா உடனே உங்கள் அப்பா எந்த வயசில் பெற்றாரு, உங்கள் அம்மா ஏன் வந்து உன்னைய வந்து 13 வயசில் 14 வயசில் பெற்றா, இப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கங்க. அப்படிலாம் கூட்டணி வச்சிட முடியுமான்னு ஒரு தரப்பு பேசுவோம், ஒரு தரப்பு வந்து கூட்டணி வச்சாதான் என்னன்னு பேசுவோம். இப்படிலாம் பேசினாதானங்க 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையவே கவுத்தது திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஏன் மறுபடியும் ஏன் திமுகவோட கூட்டணி வைக்கணும்? இப்போ வந்து பிஜேபியுடைய கொடூரங்கள் அதிகமாக அதிமுகவில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் சில ஜாதிக்குள்ளே இருந்தால் தான் கொடுப்பாங்கங்கிற மாதிரி அங்கே வந்து நீங்கள் வந்து அதிகமான சீட்டு கேட்டீங்க, அது ஒரு குற்றம், அந்த குற்றத்தினால் நாங்கள் உங்களை தண்டிக்க போகிறோம், உங்களோட இடத்துல நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆள் காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் எதுக்காக நிற்கிது அப்படின்னாலே இப்படி பல கருத்துக்களை பல பேர் பேசுவதற்கான உரிமைக்காகத்தான் நிற்கிதே. நீங்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக அங்கே ஒரு பேச முடியாது. கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாருனே தெரியாத ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுக்க தான் இவ்வளோ போராடினீங்களா, இவ்வளோ பிரச்சனையா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. வணக்கம். நம்மோடு இன்று எழுந்திருப்பவர் சக்தி இயக்கத்தின் தேசிய பொறுப்பாளர் சுபத்ரா தேவி அவர்கள். வணக்கம் மேடம். பெரிய சண்டையே நடந்துட்டு இருந்துச்சு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, எப்படியாவது பிரிஞ்சு தவக்க போயிட மாட்டாங்களா, ஜெயிச்சிடலாமா அப்படின்னு. திமுகவிலையும் அவங்க போனால் பரவாயில்லங்கிற ரேஞ்சுக்கும் சிலர்லாம் பேசியிருந்தாங்க. ஆனாலும் முட்டி மோதி இந்த கூட்டணி ஒன்றா சேர்ந்துருந்தாங்க. உண்மையிலேயே காங்கிரஸ் திமுகவினுடைய கூட்டணி இந்த 2026 தேர்தலுக்கு அவசியம் தானா? ஃபாசிசத்தை எதிர்க்கணும்னா நம்ம வந்து காங்கிரஸ் வந்து தனியாக இருந்ததுன்னா இந்த சூழலில் வந்து சாத்தியம் இல்லை இல்லையா? அதனால நம்ம வந்து கூட்டணி வச்சு தான் ஆக வேண்டியிருக்குது. அதனால நம்ம வந்து இருக்கிறதுலே இது இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் கூட்டணின்னு சொல்லலாம். திமுக தலைமையிலான கூட்டணி வந்து ஃபாசிசத்துக்கு எதிரான ஸ்ட்ராங்கஸ்ட் கூட்டணின்னு சொல்லலாம். அதனால அதில் நம்ம மகிழ்ச்சியாக பங்கேற்கிறோம். அப்புறம் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து என்ன சீட்டுக்காக தானா, இல்லை என்ன பிரச்சனை? நாங்கள் என்ன பிரச்சனை பண்ணோம்? இல்லை எங்களுக்கு ஒரு 65 சீட்டு வேணும், 30 சீட்டு வேணும். ஏன்னா 2000 ஏன் நாங்கள் ஏன் கேட்கக்கூடாது? கேட்போம், அப்படிதான் கேட்போம். இல்லை அவங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. யார் சொன்னாங்க? திமுக சார்பில் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்குமே கிடையாது ஜனநாயக நாட்டில். இல்லை கேட்கக்கூடாதுன்னா எங்கிட்ட கொடுங்க, கஷ்டம்னா போங்க. ஆனால் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்கும் கிடையாதுல்ல. கேட்குறதே குற்றம் அப்படிங்கிற மாதிரி பேசுறது அதெல்லாம் ஜனநாயக விரோதமானது. ஸோ எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். கான்வர்சேஷன்ஸ் தானே சார், உரையாடல் தானே சார். ஜனநாயகத்துடைய அர்த்தமே உரையாடல் தானே. நீங்கள் இதை கேட்கக்கூடாதுன்னு காங்கிரஸ் தலைமை தடை விதிக்கிற அளவுக்கு சண்டை வார்த்தை மோதல்கள்லாம் நடந்துச்சுல்ல? இல்லை வார்த்தை மோதல்கள்லாம் கிடையாது. கூட்டணி குறித்து நம்ம வந்து ஒரு ப்ராசஸில் நம்ம போயிட்டுருக்குறோம். அதனால் நீங்கள் அதை பற்றி தேவையில்லாமல் வெளியே பேச வேண்டாம் அப்படி தான் அவங்க சொன்னாங்களே ஒழிய, மற்றபடி நீங்கள் நம்ம கேட்குறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லையே. நம்ம நல்லா தான் கேட்டோமே. சீட்டு கேட்கலாம், இல்லை அதில் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறது, ரொம்ப கோபமாக பேசுகிறது, அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துச்சுல. இப்போ ஏன்னா திமுகவில் இருந்தும் அவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காங்கிரஸும் திமுக இல்லைன்னா நாங்கள் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி பேச்சும் ரொம்ப மோதல் அளவுக்கு தானே அது போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த பேச்சு வராமல் வேற எப்போ வரும் சார்? கூட்டணிக்கு முன்னாடி தான் நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது, நான் இல்லாமல் நீ இருக்க முடியாதுங்கிறது வந்து இப்போ தானே சார் வரும். அதில் என்ன ஆச்சரியம்னு எனக்கு தெரியல. இது என்னமோ நடக்கக்கூடாது நடந்த மாதிரி பேசுறீங்க. அது ஓகே தான். இப்போ மற்ற கூட்டணிகள் மற்ற கட்சிகள் அந்த அளவுக்கு பெரிய அளவில் சண்டை போடல. இப்போ விசிகாவோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ இல்லை மற்ற கட்சிகளோ சண்டை போடலை. காங்கிரஸ் தான் ரொம்ப மும்முரமாக இருந்துச்சு. காங்கிரஸ் தான் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை செட் பண்ணுறது வந்து காங்கிரஸ் செட் பண்ணோம். அதை தொடர்ந்து மற்ற கட்சிகள் மற்றவங்கெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியான பிறகு தான் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும் பாருங்க. மற்ற எதுவுமே வந்து தமிழக அரசியலில் ஃபிக்ஸ் ஆகாமையே இருந்துச்சு. ஸோ இந்த 28+1 அப்படிங்கிறது இங்கே ஃபிக்ஸ் ஆன பிறகு தான் மித்தது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகும். அது காங்கிரஸ், அதுதான் காங்கிரஸ். இல்லை 2021 இந்த சண்டை நடந்துச்சா?
இந்த அளவுக்கு இல்ல. பட் வந்து இப்ப எல்லா வாட்டியுமே பல வாட்டியுமே நாங்க தனியாவே நின்றுக்கோமேங்க. 10, 12 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தனியாவே நின்றுக்கோம். சண்டை நடக்காம எப்படி நிக்கும்? இப்பவும் நின்றுக்கலாம்ல. அதான் சொல்றேன்ல. அப்ப இருந்த சூழல விட, இப்ப வந்து நமக்கு வந்து பாசிசத்தினுடைய பிடியில, கோரப்பிடி வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மிக மோசமான ஒரு சூழலை, நம்ம ஜனநாயகத்தின் மீதான ஒரு ஆபத்தை நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். முன்னெப்போதும் இருந்த காலகட்டத்தை விட, இந்திய திருநாட்டில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்பிரசிடென்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி முன்னுதாரணமே இல்லாத ஒரு நிலை. சுதந்திர இந்தியாவில், ஜனநாயக இந்தியாவில் நம்ம வந்து இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தது கிடையாது. என்னைக்காவது ஒரு தேர்தலில் 1 கோடி வாக்காளர்களை நீக்கிட்டு நீங்கள் தேர்தல் நடத்தியிருக்கீங்களா? நடத்தியிருக்கீங்களா? ஸோ இதை விட ஒரு யுனிக்கான ஒரு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு பயங்கரமான ஒரு தேர்தலை நீங்கள் எங்கேனா பார்க்க முடியுமா? இல்லையா? ஸோ அதனால் அவ்வளவு ஒரு ரொம்ப குரூஷியலான ஒரு நிலையில் வந்து நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். கோடிக்கணக்கான பேர் வந்து உயிரோடு இருக்கிறவங்க ஓட்டு இல்லாமல் இருக்கிறாங்க. எப்போவோ செத்து போனவங்க ஓட்டெல்லாம் இருக்குது. கேட்டால் நாங்கள் எஸ்ஐஆர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. இஸ்லாமிய சகோதரர்களெல்லாம் தூக்கி உட்காத்தி வச்சு, இன்னும் மைனாரிட்டி அண்ட் தலித் சகோதரர்கள் இல்லை பலரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஓட்டு கொடுக்கறதுக்கு வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தின மாதிரி வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்கள் தாத்தா உடனே உங்கள் அப்பா எந்த வயசில் பெற்றாரு, உங்கள் அம்மா ஏன் வந்து உன்னைய வந்து 13 வயசில் 14 வயசில் பெற்றா, இப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கங்க. இப்படி உலகத்தில் இங்கே ஏதாவது நடந்துட்டுருக்கா? வந்து இந்த மாதிரி கேள்விட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழல், கடுமையான சூழல் இருக்கும்போது, ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னா பேசிக்கலாம், வச்சுக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் கூட்டணியில் வந்து நம்ம இந்த ஒரு பாசத்துக்கு எதிரான நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்குது. இல்லை அதான் இது வந்து 2021 இல்லையான்னு கேட்குறேன். ஏன்னா அப்போ 25 சீட்டு வாங்கியிருந்தாங்க. இப்போ ஒரு வேளை விஜய் இருக்காருங்கிற ஆப்ஷனில் இந்த ஃபோர்ஸு இந்த சண்டையோ இருந்துச்சா? இல்லையே, இருந்திருக்க கூடாது. அதில் என்ன தப்பு? இல்லை, ஏன்னா மூத்த நிர்வாகிகள்லாம் 140 ஆண்டு கால வரலாறு இருக்குது காங்கிரஸுக்கு. இன்னைக்கு வந்து விஜய் கூட இப்படி போய் கூட்டணி வைக்க முடியும்னு பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் கூட்டணி அப்படிலாம் கூட்டணி வச்சிட முடியுமான்னு ஒரு தரப்பு பேசுவோம், ஒரு தரப்பு வந்து கூட்டணி வச்சாதான் என்னன்னு பேசுவோம். இப்படிலாம் பேசினாதானங்க சீட்டு வாங்க முடியும். இதுல என்ன எது வேணா இருக்கலாமே. வாட் இஸ் ராங் இன் இட்? இல்லையா? ஸோ அதனால வந்து எல்லா ஆப்ஷன்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்கறது திமுகவுக்கு தெரியாதா? ஒருவேளை விஜய் கூட போனால் காங்கிரஸால நிற்க முடியுமா அப்படின்னு திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? தெரியலையே, எனக்கு தெரியல. அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு நமக்கு தெரியல. ஸோ இது வந்து ஒரு இப்போ இந்த ரிஸ்க் எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நம்மளுமே யோசிப்போம். இது எல்லாமே எல்லா கன்சிடரேஷன்ஸுமே எல்லா தலைவர்களுடைய மனசுலையுமே ஓடி இருக்கும், மக்கள் மனசில் ஓடி இருக்கும், மீடியா மனசில் ஓடி இருக்கும். அந்த மன ஓட்டங்கள் தானே வந்து கடந்த சில மாதங்களாக ரீல் மேலே ரீலாக வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. பிரேக்கிங் நியூஸ். இல்லை, அதாவது 2014 காங்கிரஸினுடைய தோல்விக்கு முக்கிய காரணமாக திமுக தான் இருந்துச்சு அப்படின்னு சில அரசியல் தலைவர்கள்லாம் சொன்னாங்க. 2G வழக்கு தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தும் நீங்கள் தொடர்ந்து திமுக கூட ஒட்டிட்டு இருக்கிறதுனால கட்சியை எப்படி வளர்க்க முடியும்? அது மீண்டும் மீண்டும் அது காங்கிரஸுக்கான பலகீனம் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணியில் இருப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் தடையாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும். ஆனால் நான் என் கட்சியை வளர்க்குறேன்னு மட்டும் அதுக்காகவே மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. காங்கிரஸ் வந்து அதை மட்டுமே பார்க்க முடியாது. ஆனால் அது தேவை தானே? நிச்சயமாங்க சார், அது தேவை. இப்போ அதனால தான் வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் தனியாக நிற்கிறோம், டெல்லியில் தனியாக நிற்கிறோம். 6% தான் ஓட்டு டெல்லியில். வெஸ்ட் பெங்காலில் தனியாக நிற்கிறீங்களா? தனியாக சொல்லுங்கள். தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலையா? நாங்கள் தனியாக நிற்கிறோன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து எல்லா தொகுதியிலையுமே வந்து ஒரு வேட்பாளர் போடுறதுக்கான இவ்வளோ நாள் உழைச்ச உனக்கு இந்த வேட்பாளர்னு சொல்லும்போது கட்சி என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு இது கிடக்குது இல்லையா? ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு 200-250 எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கும்போது ஒரு 200-250 எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் வந்து தே ஃபீல் ரெஸ்பெக்டட் பை த பார்ட்டி. என்னுடைய இத்தனை வருஷ வேலையை வந்து கட்சி என்னை மதிக்குது அப்படிங்கும்போது கட்சிக்கு அவங்க இன்னும் லாயலாக இன்னும் கிரவுண்டில் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க. ஸோ எம்எல்ஏஸ் மட்டும் இல்லை, இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கறது, வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் வரும்போது அதில் ஜெயிக்கிறாங்க இல்லைங்கிறது அடுத்த விஷயங்க. ஜஸ்ட் கெட்டிங் த சீட், ஜஸ்ட் கிவிங் த டிக்கெட்,
அது வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு லாயல்ட்டியை, ஒரு அட்டாச்மெண்ட் வித் பார்ட்டியை, ஒரு லவ்வை வந்து அதிகரிக்குது. கட்சி தலைவர்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு உறவை வந்து அதிகரிக்குது. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து 5000 பேர் வந்து எம்எல்ஏஸ்க்கு வந்து தமிழ்நாடு முழுக்க அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஸோ இது எல்லாமே வந்து அவங்க எந்த அளவுக்கு கட்சியை விரும்புகிறாங்க, பழைய ஆட்கள் கட்சிக்காக. இல்லாம புது 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 ஆட்கள் 5000 பேர். அது இப்போ புரியல, பழசு புதுசுன்னா பழசு 17 பேர் தானே இருக்காங்க. அதான் இல்ல நிர்வாகிகளா, இளம் தலைவர்களா, புதுசா 5000 பேர்? இல்லை எல்லா கேட்டகரியுமே சேர்த்து. இவங்க வந்து 40 வருஷம் கட்சிக்காக உழைச்சவங்க, 30 வருஷம் கட்சிக்காக உழைச்சவங்க, 20 வருஷம் கட்சிக்காக உழைச்சவங்க. அதான் சும்மா ஒரு 2 வருஷம் 4 வருஷம் கட்சிக்காக உழைச்சவங்கலாம் எம்எல்ஏ அப்ளை பண்ண மாட்டாங்க. எங்கள் கட்சிக்கு தெரியும் நம்ம கட்சி எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் குறைந்தபட்சம் ஒரு 5-10 வருஷமாவது கட்சிக்காக உழைத்தவர்கள் தான் இதை அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 30 வருஷம் 35 வருஷம் நான் நிறைய கேண்டிடேட்ஸ் மீட் பண்ணேன். பவனுக்கு அப்பப்போ போகும்போது அப்ளிகேஷன் கொடுக்க வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் மீட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து நீங்கள் என்ன இவ்வளோ வருஷம் பண்ணீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு பக்கத்தில் இவ்வளோ உழைப்பை வந்து இவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு 3-4 தலைமுறையாக காங்கிரஸில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அதுபோல் இந்தியா முழுக்க காங்கிரஸ் குடும்பங்கள், காங்கிரஸ் தலைமுறைகள் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி எவ்வளோ அதிகமான ஒரு சீட்ஸு, அதிகமான ஒரு வாய்ப்புகளை வந்து அவங்களுக்கு வழங்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கட்சியை வந்து இன்னும் உயிரோட்டமாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, அது அந்த 2G வழக்குக்கு தான் வந்து அந்த அந்த கொஷின் கேட்டிருந்தேன். அதான் இந்த 2G வழக்கு வந்து மோடி அவர்கள் மிக தீவிரமாக கையில் எடுத்தது, அண்ணா ஹசாரே கையில் எடுத்தது, ஆம் ஆத்மி கையில் எடுத்ததுனால தான் பிஜேபி அதனால என்ன பண்ண சொல்றீங்க? இல்லை, அது அந்த அந்த வழக்கு அதனால தான், அந்த வழக்குனால தான். சரி, அதனால என்ன பண்ண சொல்றீங்க? இல்லை, இப்பவும் தொடர்ந்து ஏன் திமுக கூட அந்த கூட்டணியை வச்சுட்டு இருக்கணும்? ஏன்னா 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையவே கவுத்தது திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஏன் மறுபடியும் ஏன் திமுகவோட கூட்டணி வைக்கணும்? நீங்க ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கான அரசியலா திரும்பவும் சொல்றேன் இங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து இங்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சிக்கு வராம இருக்கிறது வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு கூட்டணி வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை, இந்தியா முழுக்கும் தான் பிஜேபி இருக்குது. பட் ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே அது எல்லாமே இருந்தா கூட தமிழகத்தில் வந்து நம்ம இது வரைக்கும் அந்த ஒரு பிஜேபி ஆட்சியை வந்து இங்கே பார்த்தது கிடையாது. ஸோ இங்கே வந்து நம்ம திமுக கூட இந்த வாட்டி நம்ம கூட்டணி வச்சு அந்த ஒரு சக்ஸஸ், ஒரு வெற்றி கூட்டணியாக நம்ம இத்தனை வருஷம் இருந்திருக்கோம் இல்லையா, அதில் நம்ம நிற்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தலைவர்கள் ஃபீல் பண்ணி. இந்த 35 சீட்ல இருந்து 28 வரைக்கும் இறங்குறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை வேற வழி இல்லாம இறங்கிக்கிட்டாங்க. எங்களுடைய தலைவர் கிரீஷ் சோடங்கர் அவர்கள் சொன்னது போல வந்து அதிகமான கூட்டணி ஆட்கள் இப்போ வந்திருக்கிறாங்க. 22 கட்சிகள் வந்து வந்திருக்கும் போது இது வந்து நம்ம கட்சி கூட்டணியை வந்து பலப்படுத்துறோம், நம்ம பிஜேபிக்கு எதிரான ஒரு ஆர்மியை வந்து நம்ம பில்ட் பண்றோம் அப்படிங்கும்போது சாக்ரிஃபைசஸ் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இருந்தாலும் கேட்டு பார்த்தீங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம எவ்வளோ பார்கெயின் பண்ண முடியுமோ அதை பார்கெயின் பண்ணணுங்கிறது தானே சரியான விஷயம். பார்கெயின் ஏன் பண்ணக்கூடாது? 45 சீட்டு தான் நாங்கள் ஆசைப்பட்டது, 2 ராஜ்யசபா நாங்கள் ஆசைப்பட்டது. ஸோ எங்களுடைய தியாகமும் அதில் கலந்து இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். இல்லை, அந்த அந்த அவ்வளோ குறைக்கிறதுக்கான காரணம் பிஜேபி மட்டும்தானான்னு கேட்குறேன். நிச்சயமாக பிஜேபிங்கிற அப்போசிஷன் இல்லைன்னா நம்ம பல முடிவுகளை எடுக்கலாம். இல்லை, ஏன்னா எதுக்காக மறுபடியும் கேட்குறேன்னா, தலைவர் செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், இல்லை மற்ற எம்எல்ஏக்கள் 13 பேரும் காங்கிரஸுக்கு எதிரான போர்க்கொடி எடுத்தாங்க. திமுகக்குள்ள தான் இருக்கணும்னு சொன்னாங்க, இல்லைனா ரெண்டா பிரிஞ்சிருவோம்ங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அந்த அளவுக்கு எதுவும் பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் கட்சியெல்லாம் பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸில் முன்ன போனவங்க கூட இப்போ திரும்ப வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பிஜேபியுடைய கொடூரங்கள் அதிகமாக பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு மிக ஸ்ட்ராங்கான பேரியக்கம் வந்து காங்கிரஸ் தான் அப்படிங்கிறது இருக்கிறதுனால மக்களே இப்போ வந்து காங்கிரஸை நோக்கி வேகமாக ட்ரா ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ போய் கட்சியை உடச்சி பிரித்து அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் வந்து இப்போ இந்த சூழலில் அடுத்த பல வருடங்களுக்கு ஈவன் பல டிகேட்ஸ்க்கு கூட உடஞ்சி பிரியறதுங்கிறது காங்கிரஸ் கட்சியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே அது நடந்துச்சு, யாரோ 4 பேர் போனாங்கனாலும் அவங்க பின்னாடியெல்லாம் யாரும் போக மாட்டாங்க.
யார் இங்கே போனாலும் அதுக்கு பின்னாடியே அப்படியே போகிறது அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப கம்மி. இல்லை இல்லை, நமக்கு தெரிஞ்சது இப்போ நீங்கள் அந்த 13 பேர் தானே இப்போ. ஏன்னா அந்த பிரேக்கிங்லலாம் வந்துச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி பிரேக்கிங்லாம் 13 பேர் காங்கிரஸில் போர். எனக்கு தெரிய அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து நிறைய மீடியா கூப்பிட்டு கட்சிக்குள்ள சில பேர் இந்த கூட்டணி வைக்கலாம், சில பேர் அந்த கூட்டணி வைக்கலாம், சில பேர் தனியாக நிற்கலாம், இப்படி எல்லாமே சொன்னதும் உண்மைதான். பட் அதுக்காக நாங்கள் வந்து பிரிச்சுக்கிட்டு உடச்சிட்டு போயிடுவோம்னு யாருமே சொல்லலை கட்சிக்குள்ள. அதெல்லாம் மீடியா கூப்பிட்டப்பு. அவங்களுக்கு எதையாவது போட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு எதையாவது கீழே போட்டு பிரேக்கிங்னு பிரேக் பண்ணலன்னா மீடியாவுக்கு பொழப்பு ஓடாது. அப்புறம் நீங்கள் ஒரு தகவல் கொடுத்துருந்தீங்க, ஏன் வந்து திமுகவில் காங்கிரஸ் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு எஸ்டிபிஐ வந்து கோட் பண்ணியிருக்கேன். அது சொல்ல காங்கிரஸ் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்லாம் நான் சொல்லவே இல்லை. ஸோ வந்து எஸ்டிபிஐ அப்படிங்கிறது வந்து காங்கிரஸோடைய கூட்டணியில் இது வரைக்கும் இருந்ததில்லை. அவங்களும் ரொம்ப வருஷமாக இருக்காங்க, பல தேர்தல்களை வந்து இந்தியா முழுக்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். பட் எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க வந்து நம்மளோட கூட்டணியில், காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில், காங்கிரஸ் தலைமையிலான எந்த கூட்டணியிலும் நம்ம சேர்த்துக்கிட்டதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஏதோ கெட்டவங்க வச்சவங்க அப்படி கிடையாது. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சித்தாந்த ரீதியில் நம்ம வந்து ஒரு மிதமாக போயிட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து தீவிரம் எனி எக்ஸ்ட்ரீமிசம் வந்து அது வந்து ஹிந்து எக்ஸ்ட்ரீமிசமாக இருக்கட்டும், எந்த ஒரு ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசமாக இருக்கட்டும், அது மைனாரிட்டி எக்ஸ்ட்ரீமிசமாக இருக்கட்டும், மெஜாரிட்டி எக்ஸ்ட்ரீமிசமாக இருக்கட்டும், இட் இஸ் நாட் ஈவன் ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம். அது வந்து ஒரு மொழிக்கான எக்ஸ்ட்ரீமிசமாக இருக்கலாம், எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு தீவிரமான ஒரு பிரிவு தன்மையை வந்து காங்கிரஸ் வந்து விரும்பாது. எல்லா மனுஷங்களையும் அன்போட அரவணைச்சு அனைவரையும் பாதுகாத்து ஒன்று சேர்த்துட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போமே ஒழிய, அதனால தான் அதிகமான இஸ்லாமிய சகோதரர்களும் சரி, மைனாரிட்டி சகோதரர்களும் சரி, தலித் சகோதரர்களும் சரி, ஓபிசி சகோதரர்களும் பெண்களும் காங்கிரஸில் வந்து என்னாலுமே வந்து இருக்கிறதுக்கு காரணம். இப்போ பாருங்களேன், நிறைய கட்சியில் இந்த கட்சியில் நீ இருந்தாலே நீ என்ன ஜாதி அல்லது என்ன மதம் அப்படின்னு ஓரளவு சொல்லிடலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் நீ இருக்கிறேன்னா நீ என்ன ஜாதி என்ன மதம்னு இன்னைக்கு வரைக்கும் இந்தியா முழுக்க சொல்லவே முடியாது. எல்லா ஜாதியும் இங்கே இருப்பாங்க, எல்லா மதமுமே இருப்பாங்க. அதிமுக இருந்தாலும் சொல்லிடலாமா? இப்போல்லாம் அதிமுக அப்படிதானங்க ஆயிடுச்சு. அதிமுகலாம் இப்போ ஜாதி கட்சி ஆகி போய் கிடக்குது. அதிமுகவில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் சில ஜாதிக்குள்ளே இருந்தால் தான் கொடுப்பாங்கங்கிற மாதிரி அங்கே வந்து போயிடுச்சு. ஸோ காங்கிரஸில் வந்து நீங்கள் ஒரு பொறுப்பு ஒருத்தருக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், அவர் இந்த ஜாதின்னு சொல்ல முடியாது, இந்த மதம்னு சொல்ல முடியாது, இது ஆனா பெண்ணா சொல்ல முடியாது, எதுவுமே உங்களால் சொல்ல முடியாது, வயது சொல்ல முடியாது. அப்படி ஒரு இதுவாக அது எப்போவுமே இருந்திருக்கு. ஸோ அந்த குவாலிட்டி தான் காங்கிரஸ்னால் அதுக்கு அர்த்தமே அந்த இன்க்ளூசிவ்னஸ் தான். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ ஒன்றும் இல்லை, கேரளாவில் 2024 எலெக்ஷன் போது எஸ்டிபிஐ வந்து ஓப்பனாக அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து தேர்தலுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுறோம், உங்கள் கூட நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அதை மறுத்தோம். அப்போ அந்த நம்மளுடைய பிசிசி ஹெட்டும் சரி, அதனுடைய துணை பிசிசி ஹெட்டுமே வந்து அதை அறிவிப்பே வந்து வெளியிட்டாங்க. மெஜாரிட்டியோடைய எக்ஸ்ட்ரீமிசம் மட்டும் கிடையாது, மைனாரிட்டி எக்ஸ்ட்ரீமிசமையும் நம்ம வந்து மறுக்கிறோம். அதனால் நம்ம அவர்களுடைய உதவியை நம்ம, ஆனால் இண்டிவிஜுவலாக ஓட்டர்ஸ் வந்து எஸ்டிபியாக இருக்கட்டும், எதில் வேணா இருக்கட்டும், இண்டிவிஜுவலான ஓட்டர்ஸை வந்து நம்ம வந்து வரவேற்கிறோம். ஆனால் அனைத்து மதங்களையும் அனைவரையும் நம்ம வந்து வரவேற்கிறோம். ஆனால் ஒரு இயக்கம், ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தில் வந்து ஒரு வன்முறையை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ திமுக தலைமையில் அவங்க வந்து இதை பேசிட்டு போயிருக்காங்க. இன்னும் அவங்க சைன் பண்ணலை அஃபிஷியலாக, இன்னும் வந்து அவங்க சீட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது அறிவிக்கலை. ஸோ உங்களோட பேஜில் அது கீழே கமெண்ட்ஸும் நிறைய பார்த்தேன், போட்டிருந்தாங்க. இப்போ எஸ்டிபிஐ இப்போ சேர்ந்துருக்க, அதுதான் நான் அதான் சொல்கிறேன். காங்கிரஸுடைய தலைமையில் இருந்ததுன்னா நிச்சயமாக அது இருந்திருக்க வாய்ப்பில்லை. திமுக தலைமையில் அவங்க இருக்கிறாங்க, இன்னுமே அதை ஃபைனலைஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்கிறேன். இன்னுமே அவங்க வந்து இவ்வளவு சீட்ஸ்ன்னு அவங்க சைன் போடுற வரைக்கும் அது உறுதி இல்லை.
ஸோ அவங்களுமே வந்து எஸ்டிபிஐ இல்லாத ஒரு கூட்டணியை அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னுமே திமுகவில். அது எப்படின்னு தெரியல. பட் என்னுடைய கடமை காங்கிரஸ் கட்சியினுடைய சித்தாந்தத்தை, காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு மாநிலங்களில் என்ன ஸ்டாண்டு நம்ம எஸ்டிபிஐக்கு எதிராக எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது என்னுடைய கடமை. அதை நான் சொன்னேன், பதிவு செய்தேன். இப்போது திமுகவினுடைய தொண்டர்களோ இல்லை திமுக கட்சி இல்லாமலோ 28 தொகுதிகளில் காங்கிரஸால் வேலை செய்ய முடியாது. ஸோ அதுக்காவது இவங்களுக்கு கூட்டணி தேவைப்படுது. ஸோ அதனால கூட இவங்க வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 28 தொகுதியிலையும் தீவிரமாக திமுக காரங்களே வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்க இந்த பிரச்சனையினால அந்த 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 மாதிரியான டோன்லாம் அங்கே மீடியாக்களில் சில பத்திரிகையாளர் மூலியமாலாம் வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு நான் ஒன்றும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, இது வந்து யாராவது ஒருத்தர் திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் நீங்கள் வந்து அதிகமான சீட்டு கேட்டீங்க, அது ஒரு குற்றம், அந்த குற்றத்தினால் நாங்கள் உங்களை தண்டிக்க போகிறோம், உங்களோட இடத்துல நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆளு இந்தியா கூட்டணியுடைய சித்தாந்தத்தில் இருக்கிற ஆள் கிடையாது. காங்கிரஸ்காரர் ஒருவர் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால திமுக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் வந்து வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் என்றால் அதுவும் இந்தியா கூட்டணி அல்லது வந்து நம்மளுடைய சித்தாந்தம், பாசிசத்துக்கு எதிரான நம்ம நிற்கக்கூடிய சித்தாந்தத்தை சேர்ந்தவர் கிடையாது. அந்த இண்டிவிஜுவல்ஸ் தே ஆர் நாட் அலைன்ட் வித் அவர் ஐடியாலஜி. அந்த இண்டிவிஜுவல்ஸோட பிரச்சனை அப்படி கட்சி ஒரு நாளும் நினைக்காது. ஒரு உண்மையான காங்கிரஸ் தொண்டரோ ஒரு உண்மையான திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். ஆனால் சில அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் வந்து 28+1 ரொம்ப அதிகம் கொடுத்துருக்கக்கூடாது, அவங்க வேண்டாம்னு சொல்லி அவர்களுடைய கருத்து. சிலர் வந்து அப்படி சொல்லலாம், சிலர் வந்து இன்னும் அதிகமாக கொடுத்துருக்கலாம்னு சொல்கிறான். அதெல்லாம் இண்டிவிஜுவலான கருத்துக்களை. காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் எதுக்காக நிற்கிது அப்படின்னாலே இப்படி பல கருத்துக்களை பல பேர் பேசுவதற்கான உரிமைக்காகத்தான் நிற்கிதே. இந்த பேச்சுரிமைக்காக தான், இந்த பேச்சுரிமையை தான் இந்தியாவில் தடை செய்யக்கூடாது, அனைவரும் தன்னுடைய மனதை பேச வேண்டும் சுதந்திரமாக அப்படிங்கிற அந்த உரிமைக்காக தான் இந்தியா கூட்டணியே நிற்கிது, காங்கிரஸே நிற்கிது, நம்மளுடைய இந்தியாவே அதுக்காக தான் நிற்கிது. இந்தியா அப்படிங்கிற சிந்தனையே ஒரு தனி மனித பேச்சு சுதந்திரத்துக்காக தான் நிற்கிது. அப்போ கட்சிக்குள்ளே நீ வந்து இது பேசக்கூடாது, இது பேசக்கூடாது, அது பண்ணக்கூடாது, நீ இப்படி தான் பண்ணோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்கள் கருத்து சொல்லுங்கள், இது எங்கள் கருத்து நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுதான். எங்கள் குடும்பத்திலே அப்படி தானேங்க இருக்கும். குடும்பத்திலேயே அப்பா ஒன்று சொல்லுவார், அம்மா ஒன்று சொல்லுவாங்க, குழந்தை ஒன்று தான் சொல்லும். அதுக்காக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங்கோ இல்லை அவங்க ஒன்றா வேலை செய்கிறதோ வந்து தடைப்படாது நிச்சயமாக. ஆனால் என்டிஏ கூட்டணி ஒரு நல்ல குடும்பமா சுமூகமாக பேசி, சிறந்த குடும்பம், எப்படிப்பட்ட குடும்பம்னு வச்சுக்கோங்க. சுற்றி இருக்கிற குடும்ப மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே காலி பண்ணி அடிமையாக்கி கொத்தடிமையாக்கி அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் நெஞ்சம் இருந்த ஒரு அதிகாரம் பேச்சுரிமை எதுவுமே இல்லாமல் காலி பண்ணி இருந்தால் இன்னைக்கு நிதிஷ்குமார் ரிசைன் பண்ணுறாருங்க. 15-20 வருஷமா சிஎம். எனக்கு தெரியும், நான் பீகார் பலவாட்டி போயிருக்கேன். அங்கே வந்து உண்மையிலேயே இப்போ நிதிஷ்குமாருக்கு ஒரு ட்ராக்ஷன் உண்டு, ஒரு இது உண்டு. பல விஷயங்கள் அவர் பண்ணவும் பண்ணியிருக்காரு. இந்த சாராய கடையை மூடினது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணவும் பண்ணியிருக்காரு. பெண்களுக்கு ஒரு இது உண்டு. அந்த மனுஷனை ரிசைன் பண்ண வச்சிட்டிங்களே இன்னைக்கு. அவர் வந்து என்ன ஆனாலும் நான் என் சிஎம் சேரை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, யார் வேணால் கூட்டணியை எப்படி வேணாலும் நான் மாற்றுவேன், ஆனால் இந்த சேரை மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு பிடிச்சி வச்சுட்டு இருந்த மனுஷனை சிஎம் சேரை பிடிங்கிட்டீங்கல்ல நீங்கள். இவ்வளோ கேவலமான ஒரு இது. அதாவது சார், இப்போ குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்குமே பேசுகிற உரிமை இருக்கிற இடத்துல தான் 4 பேருமே வந்து பேசுவாங்க. அங்கே சண்டை வரலாம், சச்சரவு வரலாம், அன்பு வரலாம், பேச்சு வரலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தவறு செய்யும் போது தட்டி கேட்கலாம். இது எல்லாமே கலகலகலன்னு அந்த சவுண்டு எந்த குடும்பத்தில் வரும்? சமத்துவமாக இருக்கிற குடும்பத்தில் தான் வரும். அப்பா வந்தால் யாருமே பேச மாட்டோம் அப்படிங்கிற குடும்பம் அமைதியாக தான் இருக்கும். ஆனால் இது அமைதி கிடையாது, சைலன்ஸ். இது வந்து என்ன சொல்கிறது, பீஸ் கிடையாது, சைலன்ஸ். ஸோ அந்த மாதிரி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது வந்து ஒரு சைலன்ஸ். நீங்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக அங்கே ஒரு பேச முடியாது, எதிராகவே பேச வேணாம் சார். அங்கே வந்து அவங்க வந்து எதிராக நினைக்க கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜனநாயகம்னா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டணி அந்த கூட்டணி. அதான் இப்போ 28+1 ராஜ்யசபாவுக்கு கிறிஸ்டோபர் திலக் சார் தேர்ந்தெடுத்திருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் அதில் கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா,
யாருனே தெரியாத ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுக்க தான் இவ்வளோ போராடினீங்களா, இவ்வளோ பிரச்சனையா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. உண்மையிலே கிறிஸ்டோபர் திலக் எல்லாருக்கும் தெரிஞ்ச மோடி ரொம்ப அருமையா ஆட்சி செய்கிறாரா? அவரோட அறிமுகத்தை அவர் யாரு, கட்சியில என்ன விதமா அதாவது கிறிஸ்டோபர் திலக் சார் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு முதல் தலைமுறை பாலிட்டிஷியன். ஸோ யூஸ்வலாக சொல்லுவாங்களே அப்படியே பரம்பரையாக எம்பியோட பிள்ளை எம்பின்னு வருவாங்க, அப்படிலாம் கிடையாது. அவங்க குடும்பத்தில் யாருமே அரசியலில் கிடையாது. அவங்களுடைய தாத்தா இந்த கொத்தடிமைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி கொத்தடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் ஒரு இடத்துக்குள்ள கொத்தடிமையாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து காசெல்லாம் கண்ணில் காமிக்க மாட்டாங்க, சாப்பாடு மட்டும் போடுவாங்க, வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை முழுக்க நீங்கள் வந்து உங்கள் எம்ப்ளாயரை மாற்றவே முடியாது. அவன் அடித்தாலும் பிடிச்சாலும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். இவ்வளோ கொடுமையான ஒரு கொத்தடிமை சிஸ்டம் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பிரிட்டிஷ் வந்து கொத்தடிமை தடுப்பு சட்டம் போடுது, அதுலேருந்து விடுதலை பண்ணுது. ஏதோ பிரிட்டிஷ் உடனே நல்லது பண்ணிருச்சின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. பிரிட்டிஷுக்கு யாருக்கும் நல்லது பண்ணணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. அது ஒழுங்காக சுருட்டணும், இங்கேருந்து அது சம்பாதிக்கணும். அது சம்பாதிக்கிறதுக்கு இங்கே எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்துச்சு. அப்போ கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் வந்தபோது எதுக்காக ஒழிப்பு சட்டம் வருது அப்படின்னு சொன்னால், அது நிறைய தேயிலை தோட்டங்களை உருவாக்குது. அதுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும். அதனால் இங்கே ஃப்ரீ பண்ணிவிட்ட உடனே அந்த லேபர் ஃபுல்லாக ரொம்ப சீப் லேபராக வந்து தேயிலை தோட்டத்துக்கு வராங்க. ஸோ கிறிஸ்டோபர் திலக் சாரோட தாத்தா வந்து அந்த மாதிரி தேயிலை தோட்டத்துக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்க. திலக் சாரோட அப்பா திரு எஸ் மாணிக்கம், டாக்டர், பிஹெச்டி. அவங்க வந்து வரலாற்றில் வந்து ஒரு பெரிய நிபுணர். அவர் வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியோட வரலாற்று டிபார்ட்மெண்ட்டோட, ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியாக இருந்தாங்க. பல வரலாற்று ஆய்வு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. உலகம் முழுக்க பல வரலாற்று ஆய்வாளர்களோட தொடர்பில் இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் வந்து அவருடைய புத்தகத்தை கூட படித்து வளர்ந்தவங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆளுமை அவர். ஸோ அவருடைய மகன் கிறிஸ்டோபர் சார் வந்து நல்ல ஒரு பிளேயர். ஃபுட்பால், ஹாக்கி எல்லாமே வந்து நேஷ்னல் லெவலில் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அவர் வந்து என்ஜினியரிங் முடிச்சுட்டு, எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் ஒரு அருமையான சம்பளத்தோட ஒரு அருமையான ஒரு செட்டில்டு லைஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு 35 இயர்ஸ் வரைக்குமே அதில் இருந்தாங்க. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க அப்பாவுடைய ஒரு அறிவு, இந்த வரலாறு அப்படிங்கிறதோடைய அறிவு, ஸோ இந்த இன்க்விசிட்டிவ்னஸ் வந்து அவருக்கு எப்பவுமே உண்டு. எப்படி வந்து ஒரு கொத்தடிமையாக இருந்த ஒருத்தருடைய பேரன் வந்து இன்னைக்கு சொகுசாக ஒரு கார்ப்பரேட்டில் கை நிறைய போதுங்கிற சம்பளம் வாங்குகிற அளவுக்கு இருக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படாதது. அவருக்கு வந்து கல்வி, வேலைவாய்ப்பு, இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாமே வந்து வர வர ஒரு மேம்பாட்டுக்கு வர முடியுது இல்லையா? ஸோ அப்போ வாய்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சாதியின் காரணமாக அல்லது வந்து பணத்தின் காரணமாக, வர்க்கத்தின் காரணமாக அது ஒடுக்கப்பட்டு இருக்கும்போது எவ்வளவு கோடி பேர் வந்து எவ்வளவு இன்டெலிஜென்ஸ், எவ்வளவு இது இருந்தாலும் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க அதை வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு ஹீ கம்ஸ் இன் டு பாலிட்டிக்ஸ். அண்ட் பாலிட்டிக்ஸ் வரும்போது காங்கிரஸ் கட்சி தான் ஒரு எளியவனுக்கு ஆன வாய்ப்புகளை வழங்கக்கூடியது. சித்தாந்த ரீதியில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறது காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே காங்கிரஸில் ஜாயின் பண்ணி இளைஞர் காங்கிரஸில் ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்தாங்க. பிறகு வந்து கேரளாவில் இளைஞர் காங்கிரஸுடைய எலெக்ஷன் கமிஷனராக போனாங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குள்ளேயே எலெக்ஷன் கமிஷன் இருக்கும், எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க, அவங்க டெபுடேஷன்ஸில் இருப்பாங்க. ஸோ இந்தியா முழுக்க வந்து பல தேர்தல்கள், இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் தவிர பல தேர்தல்கள் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் கூட தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இப்போ முன்னாடிலாம் பழைய காங்கிரஸில் வந்து வில்லேஜ் வைஸ் தேர்தல் நடக்கும். வில்லேஜ் கமிட்டியில் இருந்து பிளாக் கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பிளாக் கமிட்டியிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் கமிட்டியில் இருந்து பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிலேருந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு தேர்தல் வழியாக தான் வந்து போவாங்க. ஸோ அந்த உட்கட்சி ஜனநாயகம்ங்கிறது ஏன் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருப்பாங்க. நடுவில் வந்து கொஞ்சம் இந்த வழக்கங்கள் கொஞ்சம் சிதைந்து போனது. இப்போ திரும்பவும் we are trying to rebuild. ஸோ இவர் வந்து என்ன பதவிகளெல்லாம் இப்போ இருந்திருக்காரு, வேற என்ன செயல்பாடு? அதுதான் சொல்கிறேன். இவர் வந்து அந்த இளைஞர் காங்கிரஸுடைய தேர்தல் அதிகாரியாக போய் அங்கே வந்து இளைஞர் காங்கிரஸ் தேர்தலை சூப்பராக நடத்தினாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இருந்தாங்க, எஸ்சி டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜாக இருந்தாங்க. எஸ்சி டிபார்ட்மெண்ட்டை உங்களுக்கு தெரியும்ல, ஸ்கெடியூல் காஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு காங்கிரஸில் ஒன்று உண்டு. ஸோ அது வந்து ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை மேலே கொண்டு வர்றதுக்காக உள்ள டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜாக இருந்தாங்க. ஸோ இன்சார்ஜ் அப்படின்னு ஒரு போஸ்டிங் வந்து காங்கிரஸில் சொல்லுவாங்க. ஸோ இன்சார்ஜ் அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னாக்க, அந்த இடத்துல யாருக்கு பாலிடிக்ஸ் இல்லையோ அவங்கள வந்து அந்த இடத்துல இன்சார்ஜாக போடுவாங்க. நீங்கள் நேஷ்னல் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா, ஸ்டேட் பாலிடிக்ஸில் உங்களுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸில் உங்களை இன்சார்ஜாக போடுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாம் நியாயமாக சரியாக நடக்கக்கூடிய ஒரு இதை பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ஒரு இடத்துல என்னோட பாலிடிக்ஸ் இருக்குது, நானே அங்கே நாளைக்கு எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னை போய் நீங்கள் அந்த இன்சார்ஜாக போட்டிங்கன்னா நான் என்ன ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அங்கே வந்து மற்ற யாரையும் நான் வளர விட மாட்டேன் இல்லையா? அதனால் வேறு மாவட்டங்கள் வேறு மாநிலங்களில் இருந்து தான் யூஸ்வலாக இந்த இன்சார்ஜஸ் அப்படிங்கிறத வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி எஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடோட இன்சார்ஜாக இருக்கும்போது தான் தலைவர் செல்வ பெருந்தகையை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இப்போ இருக்கக்கூடிய திரு ரஞ்சன்குமார் அவங்கள கூட அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மாதிரி பண்ணாங்க. அண்ட் ஒடிஷாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆந்திராவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆந்திராவோட இன்சார்ஜாக இருந்தாங்க. அதாவது இது காங்கிரஸ் கமிட்டிக்கே வந்து ஒன் ஆஃப் த செக்ரட்டரிஸாக இருந்தாங்க, நேஷ்னல் செக்ரட்டரியாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு. இன்றைக்குமே அவங்க வந்து ஒரு நேஷ்னல் செக்ரட்டரியாக இருக்காங்க. நீங்கள் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட செக்ரட்டரிஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே இருக்கும் அவரோட பேர் எல்லாமே. ஸோ அதில் வந்து இருக்கும்போது அவங்க தான் ஷர்மிளா மேடமை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியோடைய சிஸ்டர் இருக்காங்களா, ஷர்மிளா ரெட்டி, அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் பண்ணி அந்த பிசிசியோட ஹெட்டாக வந்து இது பண்ணது. பிசிசினா அந்த ஆந்திரா காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக நியமித்ததுமே திரு கிறிஸ்டபர் சார் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தவிர வந்து ஒரு சமூக நீதியை வந்து கட்சிக்குள்ளே தொடர்ந்து பேசுறது, கட்சிக்கு வெளியில் வந்து நிறைய வகுப்புகள் அதை பற்றின எடுக்கிறது, அது ஒரு சித்தாந்த ரீதியில் வந்து அதை சரியாக கொண்டு போகிறது, அது ஒன்று. அண்ட் இப்போது ஒரு கடைசியாக அவங்க இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது ஜெனரல் செக்ரட்டரி, அதாவது அந்த இப்போ வந்து மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாண்டு இந்த 4 ஸ்டேட்டுக்குமே வந்து பொறுப்பாளராக இருக்கிறாங்க. ஸோ அதில் அவங்க நிறையா வந்து அங்கே இருக்க அந்த மலை கிராமங்க மக்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிரவுண்டில் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைல் பண்ணியிருக்கிற அஃபிடவிட்டில் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா தான் பேங்க் அக்கௌண்ட்டு, ஒரே ஒரு பவுன். அண்டு அதுதான் அவங்களோட மொத்த சொத்து. பிகாஸ் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து ரிசைன் பண்ணியே 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அவங்களோட ட்ராவல் எல்லாமே வந்து கட்சி தான் பார்த்துக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஒர்க்கர். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கான ஆள் தான் ராஜ்யசபாவுக்கு காங்கிரஸ் கட்சி தேர்ந்தெடுத்தது. நிச்சயமா. ஆக்சுவலாக ஒரு இது என்னென்னா, இப்போ மக்களுக்கு தெரியாத ஆளுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு காமராஜர் உங்களுக்கு எப்படி தெரியும்? காங்கிரஸ் கட்சியை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கே காமராஜரை தெரியும்? மன்மோகன் சிங் உங்களுக்கு எங்கே தெரியும்? எடப்பாடியுமே தெரியாது உங்களுக்கு. ஆமாம், பட் வந்து மக்கள் தலைவராக இன்னைக்கு ஏற்றுக்கிறீங்களா? நான் சொல்கிறது என்னென்னா, அந்த கட்சி வழியாக தான் அறிமுகமாகுது, ஆனால் அதுக்கப்புறம் மக்கள் கொண்டாடுறாங்கல்ல. அந்த மாதிரி மக்கள் தலைவராக ஏற்றுக்கக்கூடிய, இந்தியா முழுக்க ஒரு மக்கள் தலைவராக கொண்டாடக்கூடிய தலைவர்களை இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல தலைவர்களை வந்து காங்கிரஸ் கட்சி தான் கொடுத்துருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு 50-55 வருஷமாக வந்து காங்கிரஸ் அல்லாத ஆட்சி தான் நடக்குது. மக்கள் தலைவர்னு சொல்கிற மாதிரி இங்கே எந்த தலைவர் இருக்கிறாங்க? கட்சி தலைவர்னு தான் அவங்கள சொல்கிறாங்க. இன்னுமே இவர் என்ன அந்த கட்சி தான். ஆனால் வந்து காமராஜரையோ கக்கனை அவர்களையோ ஒரு அஞ்சலி அம்மாளையோ பாருங்கள், இன்றைக்கி விஜய் வந்து அவரோட தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து எங்களுக்கு அது எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா வந்து அந்த சித்தாந்தம், அவங்க என்ன வேல்யூஸ் அவங்க மக்களுக்கு கொடுத்தாங்க, அது இந்திய மக்களுக்கு எல்லாம் சொந்தம்னு தான் நம்ம பார்க்குறோம். ஓகே மேடம், உங்களுக்கு கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.